நீ எதுக்கும் கவலைப்படாத மாதிரி இன்னும் ஒரு வாரத்துல டிஎன்ஏ ரிசல்ட் வந்துரும். அப்படி இல்லையா மரியா தான் வாயாலேயே பைத்தியம் சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடுவா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு ஹஸ்பண்ட் சார். தேவி அம்மா இருக்கிற இடத்துல எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சிவா குரல் கேட்ட மாதிரியே இருந்துச்சு ஹஸ்பண்ட் சார். உங்களுக்கு எதுவும் கேட்டுச்சா? ஆமா, எனக்கும் கேட்டுச்சு. சிவா, நீ எப்படா வந்த? எப்படி இருக்க? நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட பாசம் எல்லாம் இப்பதான் என்னோட ஞாபகம் வந்துச்சா? அப்ப கூட நான் தான் உன்னை பார்க்க வந்தேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே செட்டில் ஆயிட்ட. என்ன மறந்துட்ட? இல்லடா சிவா, நான் அப்பப்போ தாத்தா கிட்ட உன்னை பத்தி கேப்பேன். எனக்கு எல்லாம் தெரியும் மாரி. நான் மட்டும் தான் தாத்தா கிட்ட உன்னை பத்தி கேட்டுட்டே இருக்கேன். ஒரு நாள் கூட நீ என்னை பத்தி கேட்டதோ இல்ல, என்னை பத்தி யோசிச்சதோ இல்ல. அப்படியெல்லாம் இல்லடா சிவா, நான் என்னைக்கும் உன்னோட ஞாபகத்துல தான் இருக்கேன். சரி, ஏதோ உன்னை போய் சொன்னாலும் என் மேல பாசம் இருக்கிற மாதிரி சொல்றியே. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆமா, ஸ்ரீஜா எங்க? அவ பெரிய வீட்ல இருக்கா. நானும் ஹஸ்பண்ட் சாரும் மட்டும் இந்த வீட்ல தான் இருக்கோம். ஹலோ ஜென்டில்மேன், how are you? ஃபைன் சிவா, நானும் மாரியும் சந்தோஷமா இருக்கோம். I'm very happy. சிவா, உனக்கு ஏதாவது வேணும்னா ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லவா? என்ன மாரி நீ இந்த காலத்துல போய் ஹஸ்பண்ட் சார்ட்ட சொல்லிட்டு இருக்க? பாடா போடா, இல்ல செல்லம் தங்கம், டார்லிங் டியர், இப்படி ஏதாவது சொல்லி கூப்பிடு. என்ன சூர்யா சார், எங்க மாதிரி இத அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க? ஏதாவது சொல்லி கொடுத்து மாடர்ன் பொண்ணு மாத்த மாட்டீங்களா? இல்ல சிவா, எனக்கு மாடர்ன் பொண்ணுங்களை விட இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு ஹஸ்பண்ட் சார்ல சொல்லி கூப்பிடுவாங்க. அத கேட்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் பொண்டாட்டி என்னை எப்படி கூப்பிட்டாலும் அது எனக்கு அழகுதான். மாரி, சூர்யா உன்னை மாத்துவான்னு பார்த்தா அவர்தான் உன்னை மாதிரி மாறி இருக்கார் போல. சரி, அப்போ நீ அவரை வேற எப்படி கூப்பிடலான்னு சொல்ற? டார்லிங்னு சொல்லி கூப்பிடு. இல்லையா மாமான்னு சொல்லு. அதுவா இல்லையா வாங்க போங்கன்னு கூப்பிடு. இல்லன்னா ஹப்பின்னு கூப்பிடு. ஆனா ஹஸ்பண்ட் சார்னு மட்டும் சொல்லாத. அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்ல. நான் வேணும்னா உனக்காக கொஞ்சம் மாத்திக்க ட்ரை பண்றேன். குட், வெரி குட். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. ஆ, உள்ள வா. ஊர்க்காரங்க முன்னால பேசக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். இப்ப எதுக்காக தேவையில்லாம மாரிக்கு போட்டியா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் மாரிக்கு போட்டியா பிரச்சனை எல்லாம் பண்ண வரல. தேவி அக்காவுக்கு அப்புறம் முதல் மரியாதையை எனக்கு தானே கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் இன்னும் சாகலையே, உயிரோட தானே இருக்கேன். தாரா, எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உங்க அண்ணன் என்ன அப்படி பேச வைக்கிறாரு. நான் இருக்கும்போது எப்படி மாரிக்கு முதல் மரியாதை கொடுப்பாங்க சொல்லுங்க? எப்படி கொடுப்பாங்க? போன வருஷம் நான் விட்டு கொடுத்ததுனால அவளுக்கு முதல் மரியாதை கிடைச்சது. என்னை விட சின்ன பொண்ணு மாறி என்ன விட்டுட்டு அவளுக்கு மரியாதை பண்ணா என்னோட மரியாதை என்ன ஆகுறது? எங்க இருந்தோ வந்தவளுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. இத்தனை வருஷமா பசங்களையும் குடும்பத்தையும் நான் தானே பாத்துட்டு இருந்தேன். சரியா? இல்ல நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? தாராமாவுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டீங்க. அதனால இந்த வருஷம் கோயில் திருவிழால முதல் மரியாதைய தாராமாவுக்கே தந்துடலாம். ஊர் மக்கள் சார்பா இந்த பரிவட்டத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், வாங்கிக்கோங்க.
யாருகிட்ட? அங்க வராங்க பாருங்க, அவங்கதான். யாரு இவங்க? இவங்க தான் சாமுண்டீஸ்வரி அம்மா. ஓ அப்படியா? ஜெகதீஸ்வர ஐயா இருக்கார்ல, அவரோட அக்கா. குடும்பத்திலேயே பெரியவங்க. அப்படி. தாராமாவே இவங்களை பார்த்து பயந்து நடுவாங்கப்பா. ம். நான் வருவேனே, நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? ஆ, என்ன சண்முகம், எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. ஏழுமலை, என்ன இப்படி அழைச்சு போயிட்டீங்க? அது வயசாய் போயிடுச்சு இல்லம்மா. ஆ, என்ன நடக்குதுங்க? கோவில் திருவிழா நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம்மா. நல்லது தானே, சிறப்பா நடத்திடலாம். போன வருஷம் திருவிழால மாரிக்கு முதல் மரியாதை கொடுத்தோம். இந்த வருஷம் தாராமாவுக்கு முதல் மரியாதை கொடுக்கலான்னு ஊர்க்காரங்க எல்லாம் முடிவு பண்ணிருக்கோம். போன வருஷம் யாருக்கு முதல் மரியாதை கொடுத்தீங்களோ அவங்களுக்கே இந்த வருஷமும் கொடுத்துட வேண்டியதானே? எதுக்காக முடிவை மாத்தி இருக்கீங்க? அண்ணி, நானா எதுவும் கேக்கல. ஊர்க்காரங்க எல்லாருமா சேர்ந்துதான் எனக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நன்றிம்மா. அப்ப பரிவட்ட தட்ட மாறி கையில கொடுங்க. அம்மா உங்க கையால கொடுங்கம்மா. சரி. அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த மரியாதை எனக்கு வேண்டாம். மாறி, தாராத்துக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும். தட்ட அவங்க கிட்டயே கொடுத்துருங்க. மாறி, இது தேவி கட்டின கோவில். நீ தேவியோட மகனை கல்யாணம் பண்ணிருக்க. நீ தேவியோட மருமகன். அதனால இந்த மரியாதை உனக்கு தான் கிடைக்கணும். நியாயப்படி எதுவுமே கேட்காம உனக்கு தான் முதல் மரியாதை பண்ணணும்.
அக்கா சொல்றது சரிதான் மாறி. நீ தட்டை வாங்கிக்கோ. ம். அம்மா நீங்களே வந்துட்டீங்க. நல்லா இருக்கீங்களா பிக் சிஸ்டர்? ம், நல்லா இருக்கேன். என்னன்னு தெரியலையே, ஏன் சாமுண்டீஸ்வரி சந்திரமுகியா மாறி இருக்கான்னு புரியலையே. அக்கா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ? நானும் நல்லா இருக்கேன்க்கா. தாரா, அண்ணி இங்க வா. வரேன். சிஸ்டர் பம்முது. கோவில்லையே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஊர்க்காரங்க முன்னாடி குடும்ப விஷயம் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன். ஆமா, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அண்ணி திடீர்னு நீங்க இப்படி கேட்டா நான் என்ன அண்ணி சொல்றது? அதானே, தலையும் புரியல வாலும் புரியல பிக் சிஸ்டர். தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. ஒட்ட நெருக்கிடுவன், ஜாக்கிரதை. வீட்டை விட்டு போன மருமகளுக்கு தேவியோட ஸ்தானத்துல இருக்கிற நீ திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் கூட்டிட்டு வரல? அதுக்கு பதில் சொல்லு. அண்ணி நான் ஒன்னும் போனா போகட்டும் அப்படின்னு விட்டுடலையே. மாரி மேல எனக்கு கோபம் இருந்தாலும் கூட என் மகன் சூர்யாவுக்காக பல தடவை நான் மாரிய போய் பார்த்து வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு கெஞ்சி கேட்டேன். மாரிதான் பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்டா அண்ணி. எப்படி பிளேட்ட மாத்திருச்சு பாத்தியா? காரணம் இல்லாம மாறி ஏன் வீட்டை விட்டு போகணும்? எதுக்காக வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கணும்? மாறி வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அத நான் சொல்றேன் அக்கா. சொல்லு ஜெகதீஷ். மாறி வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இதுதான் நடந்ததுக்கா. டேய் மாப்ள, மாமா நல்லா போட்டு கொடுத்துட்டான்டா. சொத்துக்காகத்தான் மாரியும் சூர்யாவும் வீட்டை விட்டு போனாங்கன்னு நான் சொல்லல. ஆனா இதுக்கப்புறம் தான் மாரியும் சூர்யாவும் வீட்டை விட்டு போனாங்க. இங்க என்ன நடந்தாலும் எனக்கு போன் போட்டு சொல்ற நீ இந்த விஷயத்தை ஏன் சொல்லல ஜெகதீஷ்? சூர்யாவும் மாரியும் வீட்டை விட்டு போனத என்னாலேயே தாங்கிக்க முடியல. நீங்க எப்படிக்கா தாங்கிக்குவீங்க? அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. மன்னிச்சிடுங்கக்கா. சொத்தை எழுதி கொடுக்க சொல்லி சூர்யா கிட்ட நான் கேக்கல அண்ணி. தம்பி மேல உள்ள பாசத்துல சூர்யாவே அப்படி நடந்துகிட்டா அண்ணி. அப்ப கூட நான் வேண்டான்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். சூர்யா தான் கேட்கவே இல்ல. வேணும்னா உங்க தம்பி கிட்டயும் பார்வதி கிட்டயும் கேட்டு பாருங்க அண்ணி. தாரா சொல்றது உண்மைதான்க்கா. யாரு சொல்லியும் சூர்யா கேக்கல. உயில அரவிந்த் பேருக்கு மாத்தி எழுதிட்டான். இப்ப இந்த சொத்தெல்லாம் யார் பேர்ல இருக்கு? ஆ? சூர்யா மாறி பேர்ல தான் இருக்கு அண்ணி. கோவில் அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு வீட்டுக்கு வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் அந்த சாமுண்டீஸ்வரி. இப்ப மாறிய விட இவதான் எனக்கு முக்கியமான எதிரி. இவளை ஏதாவது பண்ணியே ஆகணும். பண்ணிட்டாலும் ஐயோ ஆண்டி, டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி. ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா?
எங்க அம்மா என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? என்ன மாதிரி? அரவிந்த், திஸ் இஸ் டூ மச் அரவிந்த். என்ன டூ மச் 4 மச் இருக்கு, ஆனா இல்லன்னு எஸ்ஜே சூர்யா மாதிரி எல்லாரையும் குழப்பறியா? அதுதான் டூ மச். ஜூனியர் பியூட்டி, உன்னோட கருத்து எதுவும் தேவையில்லை, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சிஸ்டர், மாரியோட வயித்துல இருக்கிற குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் உங்களோட உயிர் போகும்னு சொன்னாங்க. இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியே மொத்த சொத்தும் குழந்தைக்கு போகுது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டு பிறக்கிற ஒரே குழந்தை இதுவா தான் இருக்கும். குழந்தை பிறந்தாதானே? அந்த குழந்தை பிறக்காது. நான் பிறக்கவும் விட மாட்டேன். அந்த சாமுண்டீஸ்வரி இப்ப எதுக்காக வந்தா? ஏற்கனவே பூஜைக்கு வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டு போனவ இத்தனை நாள் கழிச்சு வந்து மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அந்த திருவிழால வச்சே அந்த சாமுண்டீஸ்வரி கதையை நான் முடிக்கிறேன். அப்படி நான் முடிக்கல, என் பேரு தாராவே இல்ல. ஏய், யார பார்த்து பேரை சொல்லி கூப்பிடுற? கொன்னே விடுவேன். ஏய், நீ கூப்பிடுறதுக்குலாம் எனக்கு பேர் வைக்கல. தெரியுமா, மாறி வந்திருக்கா. ஓ அப்படியா? வாமா உட்கார். சூர்யா, நீ வந்து மாரி கழுத்துல மாலையை போட்டு நலங்கு வைப்பா. சரிங்க அத்தை. இந்த எலுமிச்சம்பளத்தை எப்படி நீங்க கொண்டு போய் மாறி வீட்டுல வைக்க போறீங்க? பாண்டி, நான் வைக்க போறதில்ல, நீதான் கொண்டு போய் வைக்க போற. ஐயோ, நானா? ஏற்கனவே மாரியம்மா கிட்டையும் கருப்புசாமி கிட்டையும் சாட்டையால வாங்கின அடிய இன்னும் மறக்கவே இல்ல சிஸ்டர். மாரிக்கு நாம ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா கருப்புசாமி சாட்டையை எடுத்துக்கிட்டு கண்டிப்பா வரும் சிஸ்டர். என்னால எல்லாம் அடி வாங்க முடியாது, என்ன விட்டுருங்க சிஸ்டர். அது மட்டும் இல்ல, இத வைக்கிறதுக்கு நான் மாறி வீட்டுக்கு போனேன்னு வைக்க, நான் எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்னு அவங்களுக்கு சந்தேகம் வரும்ல, அதனால நான் போகல சிஸ்டர். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா சொல்லுங்க.
அப்பாடா போயிட்டா. எலுமிச்சம்பழத்தை எடுக்க வேண்டியதுதான். எங்க வைக்கலாம்? இடம் கிடைச்சிருச்சு, அங்க வைக்கலாம். சித்தப்பா சித்தப்பா மாறி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மாறி, இந்த பொம்மை எல்லாம் ஒன்ன மாதிரியே அழகா இருக்குது இல்ல, அத பாத்துக்கிட்டு இருந்தேன் மாறி. அப்படியா? இல்ல, சமைச்சு குழம்பு வச்சு கூட்டு பொரியெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அவசரத்துக்காக சேமியா உப்புமா பண்ணிட்டுமா? மாறி, நான் கூட அதான் சொல்லலாம்னு நினைச்சேன் மாறி. உனக்கு என்ன விருப்பமோ அதை செய் மாறி, எனக்கு ரொம்ப பசிக்குது மாறி. சரிங்க சித்தப்பா. சரி, நீங்க போய் உட்காருங்க. ஆஹா, இதை எப்படி வைக்கிறது? உட்கார சொல்றாளே. உட்காருங்கன்னு சொல்றேன்ல. சரி மாறி, உட்கார்றேன். இங்கேயே நிக்கிறாளே. மாறி, நீ போய் சமம்மா, சித்தப்பாவுக்கு ரொம்ப பசிக்குது. போயிட்டா. தேவி போட்டோ கிட்ட வச்சிட வேண்டியதான். சித்தப்பா பாத்திருப்பாளோ? சித்தப்பா, போட்டோ கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேவி சிஸ்டரோட போட்டோவும் பார்த்தேன். அப்படியே நேர்ல பாக்குற மாதிரியே இருக்குது. அதான் பக்கத்துல வந்து நின்னு பார்த்து கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? அது சேமியாவுல உப்பு அரை உப்பு போடலாமா இல்ல எப்பவும் போல போடலாமான்னு கேக்கதான் வந்தேன். மாறி, எனக்கு சுகரு பிரஷரு எதுவுமே இல்லம்மா. தாரா சிஸ்டரோட கமிட் ஆகி எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் இப்போ பிபி சுகரு எல்லாமே வந்துருச்சுமா. அரை உப்பே போடுமா. சரி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, போய் உட்காருங்க. போங்க, அட போங்க. சரி மாறி. போயிட்டா. இப்ப எங்க வைக்கலாம்? சிஸ்டர் வந்துட்டேன். என்னாச்சு? யாருக்கும் தெரியாம எலுமிச்சம்பழத்தை மறைச்சு வச்சிட்டியா? வெற்றிகரமா வேலையை முடிச்சிட்டு தான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் சிஸ்டர். ஆனா அங்க கிளி சிவா இருந்துச்சு சிஸ்டர். அதுதான் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு. என்னது? கிளி டார்ச்சர் பண்ணிடுச்சா? போன காரியம் முடிஞ்சதா இல்ல சொதப்பிட்டு வந்து இப்படி சீன் போட்டுட்டு இருக்கியா? ஐயோ சிஸ்டர், என்ன நம்புங்க சிஸ்டர். போன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு தான் வந்திருக்கிறேன். மாறி கண்ணை கட்டுனாதான் அந்த சாமுண்டீஸ்வரி கண்ணை மூட முடியும். நீ மட்டும் போன விஷயத்துல கோட்டை விட்டிருந்த உன் கதைய நான் முடிச்சிருவேன். ஜாக்கிரதை. செஞ்சாலும் செய்யும், கொஞ்சம் கூட பாசம் இல்லாம இப்படி பேசுது. இன்னும் வரல மாமா. அக்கா அக்கா, பாத்தியாடா மாப்பிள உங்க அப்பனை? சந்திரமுகி இந்த வீட்டை விட்டு போற மட்டும் உங்க அப்பன் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாதுடா. ஏற்கனவே உங்க அப்பனுக்கு கையெல்லாம் ஆடும், இனிமே உடம்பு ஃபுல்லா ஆடுண்டா. பாண்டி என்ன? ஒண்ணு இல்ல மாம்சே, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு மாப்பிள்ள கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மாம்சே. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி அக்கா. நீங்க வந்துட்டீங்கன்னா கிளம்பிட வேண்டியதுதான். நானும் ரெடியா தான் இருக்கேன். இந்த வரேன். வாடி வா, இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். என்னை அசிங்கப்படுத்தின, இப்ப கோவிலுக்கு போற நீ கண்டிப்பா திரும்ப உயிரோட கோவில்ல இருந்து வரவே மாட்ட. பொனமா தாண்டி வருவ. எப்படி நடந்தது? என்னாச்சுக்கா? என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, சின்னதா கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். வா வாங்க
போலாம். ஹாசினி என்னாச்சு? சாமுண்டீஸ்வரி பெரியமா படிக்கட்டுல வரும்போது தடுக்கிட்டாங்க. அக்கா உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? எனக்கு ஒண்ணும் இல்ல. இருங்க, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போலாம். ஏய், உட்காருங்க. என்ன? சொல்றத கேளுங்க, வந்து உட்காருங்க. வாங்க உட்காரல வேண்டாம், வாங்க. வாங்க, சொல்றத கேளுங்க, உட்காருங்க. உட்காருங்க. உட்கார வைக்கிறானே மாப்ப, பாத்தியா உங்க அப்பன பாசம். என்ன இந்த மனுஷன் இவள கோவிலுக்கு வரவிடாம பண்ணிடுவார் போல இருக்கே. அக்கா, கால் தடுக்குனது எனக்கு என்னமோ தப்பா தோணுது. ஐயோ, என்ன சொல்ற ஜெகதீஷ்? நல்ல காரியம் பண்ண போகும்போது இப்படி ஏதாவது நடந்தா அவசகுணம்னு சொல்லுவாங்க. என்னங்க, காலை தடுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் தாங்க. இத போய் இவ்ளோ பெருசு படுத்துறீங்க? உங்க மனசுக்கு நெருடலா இருந்தா தண்ணிய குடிச்சிட்டு கிளம்பலாமே. அதுதானங்க பரிகாரம். அப்படியா? இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, நீ கொஞ்சம் தண்ணி குடிங்க. செக்கோட குடிக்க போகுது பாரு செக்கம்மா. குடுங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்மா. வா ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. விளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குமா. உங்களுக்காகவும் சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்காகவும் தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களும் வந்துட்டாங்கன்னா அம்மனுக்கு பூஜையை பண்ணிட்டு விளக்கு பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரி. வாங்க, சீக்கிரம் தள்ளுங்க தள்ளுங்க, வழி விடுங்க. வாங்கம்மா, வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. வாங்கம்மா. வாங்க. அம்மா, உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏ, அம்மனுக்கு சிறப்பு பூஜை முடிஞ்சதும் நீங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்க உங்க கையால முதல் விளக்கை ஏத்தி வைங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் விளக்கு பூஜையை ஆரம்பிக்கிட்டோம். அப்படியா? சரி, ஆரம்பிங்க. சரிங்கம்மா. கடவுளே, சிஸ்டர் பக்கமும் கருணைய காட்டு. சிஸ்டரோட எண்ணம் நிறைவேறிச்சுன்னா இந்த அரவிந்த் பயலுக்கு மொட்டை அடிச்சு கடா வெட்டுறேன். அம்மா தாயே மாடத்தி அம்மா, நீதான் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். சாமுண்டீஸ்வரி அம்மா, மா நீங்க அப்படி சேர்ல உட்காருங்கம்மா. சரிங்க ஐயா. ரொம்ப நேரம் நின்னா ஃபேஸ் டல்லா இரும் சிஸ்டர். வாங்க. அடே, சாரி.
இன்ஜெக்ஷன் மட்டும் எப்படியாவது சாமுண்டீஸ்வரி உடம்புல ஏத்திட்டா போதும். அவங்க எப்படி செத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்கும் என் மேல சந்தேகமும் வராது. வாங்க மேடம், நான் உங்க ரசிகன், தீவிர ரசிகன். எல்லாருக்கும் வணக்கம். அம்மா, இவங்க யாருன்னு தெரியுமா? வளர்ந்து வரும் பாடகி. இவங்க பேர் தாரா, ஜெகதீஷ் ஐயாவோட ஒய்ஃப். வணக்கம். இவர்தான் ஜெகதீஷ் ஐயா. தேவி குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் அம்மாவோட தம்பி. வணக்கம் சார். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க சீஃப் கெஸ்டா வந்தது ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நான் தான் சங்கரபாட்டி, இவங்களோட ப்ரோ. இவங்க தான் சாமுண்டீஸ்வரி அம்மா. வணக்கம். சமீபத்துல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சபால பண்ண ப்ரோக்ராம டிவில நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிமா. அந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு தான் நாங்களும் இவங்கள புக் பண்ணோம். பெரிய பாடகியா வரணும், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் மா. இவங்க பேர் மாரி. வணக்கம். இந்த திருவிழாவோட முதல் மரியாதை இவங்களுக்கு தான். மாரி எனக்கு நல்லாவே தெரியும். என் உயிரையும் என்னோட ஹஸ்பண்ட் உயிரையும் காப்பாத்தினதே மாரிதான். இந்த கோவில்ல வாங்கம்மா, உட்காருங்கம்மா. மாரி, கும்பல்ல யாராவது அத்தைய வாட்ச் பண்றாங்களான்னு கவனிச்சு பார்த்தா கொலகாரனை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா ஹஸ்பண்ட் சார். எல்லாரும் பாட்டு பாடுறதுதான் கவனிப்பாங்க. கொலகார அது அவனுக்கு சாதகமா பயன்படுத்திப்பான். நாமளும் அப்படியே உட்காந்துக்கிட்டே கவனிப்போம். சரி. அந்த சாங் ஓகே தானே? ஓகே தான். அப்ப ஆரம்பிச்சிடலாமா? அண்ணா உங்களுக்கு ஓகே தானே? ஆரம்பிச்சிடலாமா? ரெடி, ஆரம்பிச்சிடலாம். மாமா, சும்மா ரசிக்க தெரியாதவனே.
அங்க பாருங்களேன், அந்த ஆளு சாமுண்டீஸ்வரி அம்மாவை பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போறான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, போய் பாருங்களேன். சரி நீ இரு, நான் பார்த்துட்டு வரேன். ஊசி இல்ல ஹஸ்பண்ட் சார், கத்தி. கத்தியாலதான் சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு ஆபத்து இருக்கு. என்ன சொல்ற மாதிரி? நான் பார்த்தது கத்தி தான் ஹஸ்பண்ட் சார். ஆனா இந்த ஆள் கையில ஊசி இருந்ததா சொல்றீங்க? ஆமா மாதிரி, அவன் சாமுண்டீஸ்வரி அத்தைய ஊசியால தான் அவன் குத்த ட்ரை பண்ணான். நான் புடிச்சதும் அவன் அந்த மருந்தெல்லாம் கீழே கொட்டிட்டான். அப்போ கத்தியாலதான் சாமுண்டீஸ்வரி அம்மாவை யாரோ கொலை பண்ண போறாங்க. இன்னும் 2 நாள் பண்டிகையில பாக்கி இருக்கு. இன்னைக்கு எப்படியோ சாமுண்டீஸ்வரி அம்மாவை காப்பாத்திட்டோம். ஆனா 2 நாள்ல ஏதோ ஒரு நாள் அவங்கள யாராவது கொன்னுட்டா அப்புறம் என்ன பண்றது ஹஸ்பண்ட் சார்? அப்படிலாம் எதுவும் நடக்காது மாதிரி. எப்படியாவது அத்தைய காப்பாத்திரலாம். நீ இன்னும் நல்லா யோசிச்சு பாரு. நல்லா நிதானமா யோசி. அத்தைய குத்த வந்தவன் யாரு, எப்படி இருப்பான்னு ஏதாவது சின்னதா அடையாளம் சொன்னா கூட அத்தைக்கு எதுவும் ஆகாம நான் கூட இருந்து பாத்துப்பேன். நீ யோசிச்சு பாரு. மேடம், 4 தடவை ட்ரை பண்ணி மிஸ் ஆயிடுச்சு. அந்த சூர்யா மட்டும் வராம இருந்திருந்தா அப்பவே சீன் முடிஞ்சிருக்கும். நேத்து சூர்யா உன்னை பார்த்ததுல இருந்து இது நடக்குமா நடக்காதான்னு மனசுக்குள்ள கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. மேடம், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க மேடம். நான் இதை விட பெரிய பெரிய கேஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். என்ன யார் பார்த்தாலும் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. நாங்க வரும்போது வேற கெட்டப்ல தான் வருவேன். முகத்துல திருநீரெல்லாம் பூசி இருப்பேன். யோ, எங்களுக்காவது ஒன்னு அடையாளம் தெரியுமா ஐயா? அதெல்லாம் தெரியும் சார். சரி சரி சரி, அடுத்த தடவையும் இன்ஜெக்ஷன் தான் போட போறியா? இல்ல மேடம், இந்த தடவை அவ்வளவு டைம் எல்லாம் கொடுக்க கூடாது. பார்த்ததை அவங்க கதையை முடிச்சிட்டு. என்னவா இருக்கும்? யோ, என்னையா குத்து விளக்க தூக்கிட்டு வந்திருக்கிற? எந்த கோயில திருடிட்டு வந்த? மேடம், இதை வச்சுதான் உங்க கதையை முடிக்க போறேன் மேடம். நான் கோவிலுக்குள்ள வர்றதும் யாருக்கும் தெரியாது, போறதும் யாருக்கும் தெரியாது. அந்த அம்மா கிட்ட வந்ததும் இதை வச்சு உங்க கதையை முடிச்சிட்டு சத்தம் இல்லாம இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவோம் மேடம். மேடம், நான் எப்படியாவது கோவிலுக்குள்ள வந்துடுவேன். அவங்கள மட்டும் கோவிலுக்குள்ள கூப்பிட்டு வந்துருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத நான் பாத்துக்கிறேன். நீ உன்னோட வேலையை மட்டும் சரியா பண்ணு, அது போதும். கரெக்டா முடிச்சிடும் மேடம், நீங்க நம்பி. சிஸ்டர், சந்திரமுகிக்கு இன்னைக்கு நாம எண்டு கார்டு போட்டே ஆகணும். போட்டே ஆகணும். மிஸ் ஆயிடவே கூடாது. மிஸ் ஆச்சுன்னா நீங்க மிஸ் ஆயிருவீங்க. வாங்க மாமா குட்டி. ஹாசினி, பார்வதி, சீக்கிரம் வாங்கம்மா. மாரியும் சூர்யாவும் கோயிலுக்கு போயிட்டாங்க. ஹாசினி, பார்த்து சகோதரியை கூட்டு வாமா. வந்துட்டோம் மாமா. வந்துட்டேனே. அக்கா இன்னும் ரெடி ஆகலையா? அவங்க வந்துருவாங்க மாமா. அக்கா, அக்கா, வாடி வா. இன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாள். இன்னையோட உன் கதை முடிய போகுது. கண்டிப்பா நீ உயிரோட வீடு திரும்ப மாட்ட. சிஸ்டர், பாத்தீங்களா சாவரத்துக்கு எப்படி ஃபுல்லா மேக்கப் போட்டுட்டு திருவாரூர் தேர் மாதிரி ஆடிக்கிட்டே வருது பாருங்க. நான் ரெடி. நீங்க எல்லாம் ரெடி தானே? நாங்களா ரெடிக்கா. தாரா, போலாமா? வாங்க, நீ சரி போலாம். வாங்க. சரி சரி வாங்க. வாங்க. இவங்க யாரு? யார் சிஸ்டர்? யாருன்னே தெரியல பெரியமா. யார் சார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல We are from income tax.
சரி, இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் பெரியமா. சார், நாங்க எல்லாரும் குடும்பமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க எங்க வேணாலும் போங்கம்மா. எங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போக முடியும். அது வரைக்கும் யாரும் எங்கேயும் போக முடியாது. போக முடியாதா? சார் ப்ளீஸ் சார், சாமி கும்பிடுறதுக்காக போயிட்டு இருக்கோம் சார். முடியாது மேடம். தாரா, அவங்க போக விட மாட்டாங்க. நம்ம கோஆபரேட் பண்ணோம்னா சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு அவங்க இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஆமா மேடம். சார், இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நடந்த 2000 கோடி ஊழல்ல அரவிந்துக்கும் பங்கு இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அரவிந்துக்கு பங்கு இருக்குதா? அதனால வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்ணணும். அத்தை மட்டும் இல்ல, வீட்ல இருந்து யாருமே கோவிலுக்கு வரமாட்டாங்க. கோவிலுக்கு மட்டும் இல்ல, வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. வரவும் முடியாது. என்ன சொல்றீங்க ஹஸ்பண்ட் சார்? என்ன பண்ணிருக்கீங்க? வீட்ல இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்துகிட்டு இருக்கு. நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டேன். அரவிந்த் அந்த ஃபாரின் கம்பெனியை நம்பி 2000 கோடிக்கு கையெழுத்து போட்டான்ல, அதுல நம்ம வீட்டுக்கும் பங்கு இருக்குன்னு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் நம்ம வீட்ல சோதனை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி முடிக்க ரொம்ப லேட் ஆகும். இதனால நம்ம வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கும் எதுவும் பிரச்சனை வராதுல்ல ஹஸ்பண்ட் சார்? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் சரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அத நான் ஆடிட்டர் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவர் ஈவினிங் வீட்டுக்கு போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. அந்த ரைட் முடிகிற வரைக்கும் அத்தை மட்டும் இல்ல, யாருமே வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. இவங்களை பார்த்தா தேவி அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்குல்ல? ஆமா ஆமா, தேவி அம்மா மாதிரியே இருக்காங்க. ஆஹா, அடடடடா, மாரியம்மாவை பாக்குறதுக்கு சாட்சாத் தேவி அம்மா மாதிரியே இருக்காங்க. ஆமாப்பா. மாறி, அம்மன் முன்னாடி இருக்கிற மாலை அம்மன் கழுத்துல வந்து விழணும். அப்படி விழுந்தாதான் அம்மன் காலடியில இருக்கிற கற்பூரம் தானா எரியும். அதுக்கப்புறம் தீச்சட்டி பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? அம்மா, சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். உங்களுக்கு அப்புறம் இந்த அம்மன் வேஷத்தை நான் தான் போட்டிருக்கேன். தப்பு நடந்துராம பாத்துக்கோங்கம்மா. சாமி, ஐயா, இது என்னது? இது குத்து விளக்குங்க ஐயா. அப்படியா? சரி, கையை தூக்குங்க. கையை காமிங்க. திரும்புங்க. போலாம். வா, கையை தூக்குங்க. ஹலோ, நில்லு. இங்க வா. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க பெரியமா. என்னது? சாமிக்கு காணிக்கை கொடுக்கறதுக்காக குத்து விளக்கு எடுத்துட்டு போறாங்க ஐயா. பிரிச்சு காட்டு. பை காட்டு. திரும்ப. சரி, போங்க சாமி. நன்றி. போங்க.
பேசாம எஸ்கேப் ஆயிடும். சார் நில்லுங்க, வெளியே போக கூடாது. 2 இழுப்பு இழுத்துட்டு வரேன். எங்கேயுமே போக கூடாது சார், உள்ள போங்க. ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கிறாரு. போலீஸ் விட மாட்டேங்குது பியூட்டி. பிக் சிஸ்டருக்கு ஆயுசு கெட்டி தான் போல இருக்குது. ஹலோ மேடம், நான் கோயிலுக்கு வந்துட்டேன். ஆனா அவங்க இன்னும் வரலையே மேடம். போலீஸ் வேற நிறைய பேர் இருக்காங்க மேடம். அவங்க எப்ப மேடம் வருவாங்க? எங்க வீட்ல ரெய்டு வந்திருக்காங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம். மேடம், எப்படியாவது சீக்கிரம் கோயிலுக்கு கூட்டு வாங்க மேடம். சரி சரி, நான் கூட்டிட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். சரிங்க மேடம். மேடம் சார், யாரோடையும் போன்ல பேசக்கூடாது. ஐயோ சார். ச்சே. எப்படியோ கோயிலுக்கு போறோம். சிஸ்டர் வந்துருவாங்க. பிக் சிஸ்டர். சிஸ்டர் சீக்கிரமா வாங்க. வரேன். ஹாசினி, நகையும் பணத்தையும் எடுத்துட்டு போய் உள்ள போய். சரிங்க மாமா, நான் போய் வச்சுட்டு வரேன். ஜாக்கிரதையா உள்ள போய். என்ன தத்தி மாதிரி நின்னுட்டு இருக்க? எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப் பண்ணுமா? ஹலோ, நாங்க இப்பதான் இங்க இருந்து கிளம்புறோம். இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவோம். சரிங்க மேடம், சீக்கிரம் வாங்க. நான் கோயில்ல தான் வெயிட் பண்றேன். சரி வரோம். சரிங்க மேடம். தாரா, அங்க என்ன பண்ற? வந்துட்டேன் நீ. அவங்கள கவனிங்க. வணக்கம்மா. வணக்கம். இருங்க, நான் கற்பூர ஆரத்தி காட்டுறேன். சரி. மாரிக்கு நாளைக்கு பரிவட்டம் கட்ட போறோம். அது நல்லபடியா நடக்கணுமா? அடுத்தது சிஸ்டருக்கு கொடுங்க. இப்ப எனக்கு கொடுங்க. அம்மா, நாளையோட திருவிழா முடிய போகுது. நாளைக்கு மாரிக்கு பரிவட்டம் கட்டுறோம். அதனால நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்கம்மா. இன்னைக்கு தான் லேட் ஆயிடுச்சு பூசாரி. நாளைக்கு கண்டிப்பா நேரமா வந்துருவேன். நாளைக்கு நீ உயிரோட இருந்தா தானே நேரமா வருவ. இப்பவே இங்கேயே உன்னோட ஐயோ சொதப்பிட்டானே. அம்மா, என்ன பண்ற? ஐயோ, எங்க பிக் சிஸ்டரை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எல்லாரும் ஓடி வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், அவன் தான் நேத்து அத்தை ஊசியால குத்த வந்தான். அவனை புடிங்க. யோ போங்கயா, போங்க. ஐயோ வாங்கய்யா. ஐயோ புடிச்சு வச்சிட போறானோ. அண்ணி, நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? ஒண்ணு இல்ல. ஐயோ, நான் பயந்துட்டேன். யாரோட சிஸ்டர் உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? சூர்யா, நேத்து அவ என்ன ஊசியால குத்த வந்தான்னு சொன்னியே, யார் அவ? என்னப்பா நடக்குதுங்க?
கேக்குறேன்ல, சொல்லு சூர்யா, இங்க என்னதான் நடக்குது? அது வந்து அத்தை, இந்த ஃபங்க்ஷன்ல உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கா அத்தை? என்ன சொல்ற? யாரால ஏன் உயிருக்கு ஆபத்து? அது முழுசா தெரியல அத்தை, ஆனா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்க. திருவிழால யாரோ உங்களை கத்தியால குத்துற மாதிரி மாரிக்கு கனவு வந்திருக்க. ஆமா அத்தை, மாரிக்கு கனவு வந்தா அது நிஜத்துல நடக்கும். இது நாள் வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. உங்களை யாரோ கத்தியில குத்துற மாதிரி மாரிக்கு காட்சி வந்திருக்க. நேத்து அதனாலதான் உங்களை குத்த வந்தவன நான் தடுத்தேன். நேத்து நார்மலா வந்தவன் இன்னைக்கு மாறு வேஷத்துல உங்களை கொல்றதுக்காக வந்திருக்கான். மாறி கனவுல வர்றது நிஜத்துல அப்படியே நடக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சூர்யா. நேத்து வந்து அட்டம் பண்ணுவன் தான் இன்னைக்கும் அட்டம் பண்ணிருக்கான். நாளைக்கும் வருவான் அத்தை. நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அத்தை. 2 நாளா வந்தவன் நாளைக்கும் எப்படி வருவான் சூர்யா? வருவான் அத்தை. சொல்லுங்க சார். சரவணா, நீ எங்க இருக்க? தெய்வமே, நீ மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணாம இருந்ததுன்னு வையே, நான் நேரம் ஸ்டேஷன் லாக்அப்ல தான் இருந்திருப்பேன். நீ லாக்அப்புக்கு வரக்கூடாதுன்னு தான் இன்ஸ்பெக்டர் உன் வீட்டுக்கு வர்றாரு, தப்பிச்சு போயிருன்னு நான் ஃபோன் பண்ணேன். இன்ஸ்பெக்டர் உன்னை புடிச்சு சிங்கம் சூர்யா மாதிரி அடைச்சு வச்சிருக்கதா சொல்றாரு. இப்ப நீ எங்க இருக்க? இன்சு அப்படி ஒரு பீலா விட்டுட்டு இருக்கானா? சரி சரி, அப்படியாவது அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். மறுபடியும் என்ன பிடிக்க அந்த ஆளு ஏதாவது பிளான் போட்டு இருந்தா எனக்கு தகவல் சொல்லு தெய்வமே. ஹலோ ஹலோ, போனை கட் பண்ணிட்டான். இருக்க இடத்த சொல்லாமலே போனை கட் பண்ணிட்டானே. ஆளு உஷாரா தான் இருக்கான். போலீஸ்ல இருந்துகிட்டு கொலகாரனுக்கு இன்ஃபார்மரா வேலை பாக்குறிய, வெக்கமா இல்ல உனக்கு? கொலகாரன் கொள்ளக்காரங்க குடுக்கிற 1000 2000க்கு ஆசைப்பட்டு இப்படி தொழிலுக்கே துரோகம் பண்ணலாமா? எங்க இருக்காம? அவன் எங்க இருக்கான்னு தெரியல சார். நீ எங்க இருக்கேன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாமலே போனை கட் பண்ணிட்டா சார். இதை என்ன நம்ப சொல்றியா? மரியாதையா அவன் இருக்கிற இடத்த சொல்ல போறியா இல்லையா? மாட்டிக்கிறதுக்கு அப்புறமும் அக்யூஸ்டுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல சார். அவன் இடத்த சொல்லாமலே போனை கட் பண்ணிட்டா சார். மறுபடியும் போனை போடு. அவன் இருக்கிற இடத்த கேளியா? என்னையா யோசிக்கிற? போனை போட போறியா இல்லையா? இல்ல உன் வேலை போயிடும். ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுங்க. என்ன தெய்வமே, அந்த இன்ஸ்பெக்டர்னா நான் இருக்கிற இடத்த மோபம் பிடிச்சு வந்துட்டு இருக்கானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பத்திரமா இருக்கியான்னு செக் பண்றதுக்கு தான் நான் போன் பண்ணேன். ஆமா, நீ இப்ப எங்க இருக்கேன்னு சொன்ன? நான் இருக்கிற இடத்த உன்கிட்ட சொல்லவே இல்லையே. ஓ, பழைய பெண்ணிமில் தானே? இல்ல இல்ல, இந்திரா காட்டன் மில் குடோன்ல பத்திரமா இருக்கு. சரி சரி, நீ அங்கேயே பத்திரமா இரு. நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். சும்மா சும்மா போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத தெய்வமே. முக்கியமான தகவல் இருந்தா மட்டும் போன் பண்ணு, சரியா? சூர்யா, அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. வாங்க போலாம். வாங்க சார். ஓடா ஓடா. சார் சார் சார், சொல்றா இது தெரியாது சார். சார் சொல்றா தெரியாது சார். சார் யார் உன்னை கொலை பண்ண சொன்னா? சொல்லு. சொல்றா சொல்றா சொல்றா. சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. சார் சார் சொல்றா. சார் 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 போதும் போதும் இன்ஸ்பெக்டர். சார் ஹேய், உண்மையை சொல்லு. என் அத்தைய கொலை பண்ண உன்னை ஏவி விட்டது யாரு? சொல்றா சொல்லு. சொல்லிடுறேன் சார். யாரும் என்ன ஏவி இல்ல சார், நானே தான்.
நானே தான் உங்களை பழி வாங்கறதுக்காக கொலை பண்ண பார்த்தேன். ஏய், பொய் சொல்லாத. என் அத்தை இந்த ஸ்டேட்டே இல்ல, அவங்க மும்பைல இருந்து வந்திருக்காங்க. நீ பணத்துக்காக தானே என் அத்தையை கொலை பண்ண பார்த்த? யாரு பணம் கொடுத்தா அவங்க பேரை மட்டும் சொல்லு. யாரும் பணம் கொடுக்கல சார். நான் சொல்றத நம்புங்க சார். இவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பத்தல, இன்னும் கொடுத்தா நம்ம வழிக்கு வந்துருவோம். அடியா போடு. ஏய். சொல்றா. போறியா? ஏய், சொல்றா. நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நீ விட மாட்டான்டா. சொல்றா. 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 அந்த அம்மாவை எதுக்கு கொலை பண்ண ட்ரை பண்ண? சொல்லு. சொல்றா. சொல்றா. அனுப்பி வச்சது யாரு? சொல்றா. சொல்லு. பணம் கொடுத்தது யாரா? சொல்றியா இல்லையா? சொல்றா. சொல்லு. சொல்றா. சார், நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்கல சார். வேற யாருக்காகவும் கொலை பண்ண வரல சார். என்னோட சொந்த பகைக்காக தான் அந்த அம்மாவை கொலை பண்ண வந்தேன் சார். சார், நான் சொல்றத நம்புங்க சார். அந்த அம்மா மும்பைல இருக்காங்க, நீ நுங்கம்பாக்கத்துல இருக்க. உங்க 2 பேருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? சொல்றா. சார், பழி வாங்குற அளவுக்கு உனக்கு என்னடா பகை? சார், சார், எங்க அப்பா அந்த அம்மாவோட கம்பெனில தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அந்த அம்மா என்னடான்னா எங்க அப்பா மேல அபாண்டமா திருட்டு பழிய போட்டு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க சார். அதுக்கப்புறம் தான் நாங்க குடும்பத்தோட சென்னைக்கு வந்துட்டோம் சார். அந்த அம்மா இப்ப சென்னைக்கு வந்தது தெரிஞ்சு எங்க அப்பாவாக தான் சார் அவங்கள பழிவாங்க கொலை பண்ண பார்த்தேன். அவங்களால எங்க அப்பா செத்துட்டாரு சார். சூர்யா, இவன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் அடிக்கிறேன். நீங்க சொல்றத பார்த்தா சூர்யா உருவத்துல ஒரு துஷ்ட சக்தி வேணும், அதானே? ஆமா, அதேதான். சாமுண்டீஸ்வரிய சூர்யா தான் கொலை பண்ணான்னு ஒருத்தர் விடாம எல்லாரும் நம்பணும். அப்போ நான் ஒரு மோகினியை ஏவி விடுறேன். அது சூர்யா மாதிரி உருவம் மாறிடும். சிஸ்டர், இந்த பிளான்லாம் வேணுமான்னு மட்டும் நல்லா யோசிங்க. பாண்டி, நாம என்ன பண்ணாலும் சூர்யா கண்டிப்பா வர மாட்டான். அவன மாதிரியே ஒரு மோகினிய செட் பண்ணிட்டா பாக்குற எல்லாருமே சூர்யா தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. சூர்யா ஜெயிலுக்கு போவான். மாரிக்கு துணையா யாருமே இருக்க மாட்டாங்க. அதோட மரியாவை பத்தின உண்மை சூர்யாவுக்கு மட்டும்தான் தெரியும். சூர்யா ஜெயிலுக்கு போயிட்டா அதுவும் எடுபடாது. DNA டெஸ்ட் ரிசல்ட்டும் நாம நினைச்சபடிதான் வரும். அந்த சாமுண்டீஸ்வரியும் செத்து தொலைஞ்சிருவா. அதுக்கப்புறம் நானே ராஜா, நானே மந்திரி. நம்மள எதிர்க்கவோ கேள்வி கேட்கவோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே கல்லுல 3 மாங்காய். சூப்பர் சிஸ்டர், சூப்பர். உங்க மூளையே மூளை. நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, அமெரிக்கால இருக்க. போது, நிறுத்து. சரி. சொல்லுங்க எஜமான், நான் என்ன பண்ணணும்? இதோ இவதான் சாமுண்டீஸ்வரி. நாளைக்கு இவ கோயிலுக்கு வருவா. அங்க வச்சு இவள நீ கத்தியால குத்தணும். நல்லா குத்தணும். சரி, கத்தியால குத்துறேன். மெமரியில ஃபீட் பண்ணிடுச்சே. நீ போலாம். நீங்க நினைச்ச மாதிரி மோகினி சூர்யா உருவத்துல இருந்துதா? அச்சசலா அப்படியே இருந்துச்சு மந்திரவாதி. நாளை காலையில இந்த மோகினியை அங்க வர வச்சு சாமுண்டீஸ்வரிய கோவில்ல கத்தியால குத்த சொல்றேன். நான் போகல, உங்க கூட வீட்லயே இருந்துடுறேன். எனக்கு நீங்களும் முக்கியம், சாமுண்டீஸ்வரி அம்மாவும் முக்கியம் ஹஸ்பண்ட் சார்.
என்ன நடக்குமோன்னு ஒரே பயமா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாத மாறி, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பி கோயிலுக்கு போ. நான் கோயிலுக்கு போனாலும் மனசு பூரா இங்கே தான் இருக்கும் ஹஸ்பண்ட் சார். என்னால அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் போகல, உங்க பக்கத்திலேயே இருக்கேன். இன்னைக்கு உனக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை பண்ணுவாங்க. நீ போகலன்னா அது ஊர்க்காரங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடாதா? உனக்கு பரிவட்டம் கட்டி கொடுக்கிற முதல் மரியாதை அது உன் வயித்துல இருக்கிற தேவி அம்மாக்கு கொடுக்கிற மரியாதை. அத தடுக்கிற மாதிரி ஆயிடாதா? இது எல்லாத்துக்கும் மேல சாமுண்டீஸ்வரி அத்தை உனக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை கொடுக்கணும்னு ஊர்க்காரங்க கிட்ட பேசி சம்மதிக்க வச்சாங்க. இப்ப நீ போகலன்னா சாமுண்டீஸ்வரி அத்தா அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிப்பாங்கல்ல. உன்னால அத்தைக்கு அப்படி ஒரு தலை குனிவு வரணுமா? என்ன நான் பாத்துக்கிறேன். என்ன வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு கிளம்பு மாறி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். நான் எப்படி உங்களை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போறது? ஆபத்துக்கு பாவம் இல்ல மாறி, லேட் ஆயிட்டு இருக்கு. சிவா, நீயும் மாரியோட கோயிலுக்கு போ. ஓகே மாரி, ஹஸ்பண்ட் சார் தான் சொல்றாருல, நீ கிளம்பி வா போலாம். இந்த மாதிரி வாங்கிக்கோ. வாங்கிக்கின்றல. நான் பாத்துக்கிற மாதிரி நீ எதை பத்தி யோசிக்காத, கிளம்ப. அந்த சாமுண்டீஸ்வரிய கொண்டுட்டு வா. போய் சாமுண்டீஸ்வரிய கொண்டுட்டு வா. போ. அந்த சாமுண்டீஸ்வரியை கொண்டுட்டு வா. ஹஸ்பண்ட் சார், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது வீட்ல போர் அடிச்சது மாதிரி, அதான். அதுவும் இல்லாம உனக்கு பரிவட்டம் கட்டுறத பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்காக இங்க வருவீங்களா? என்ன ஹஸ்பண்ட் சார் இப்படி பண்றீங்க? என்ன நடக்குமோங்கிற பயத்துல நான் ஒவ்வொரு நிமிஷமும் மனசுல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். அப்படிலாம் எதுவும் நடக்காத மாதிரி, நீ தைரியமா இரு. அப்படி எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் நான் கோயிலுக்குள்ள வராம இங்கேயே நிக்கிறேன். தூரமா நின்னு உனக்கு பரிவட்டம் கட்டுறதை மட்டும் பார்த்துட்டு நான் போயிடுறேன். சரிங்க ஹஸ்பண்ட் சார், இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல. ஹஸ்பண்ட் சார், காலையில நான் கோயிலுக்கு வரும்போது நீங்க இந்த ஷர்ட்ட போடலையே, வேற ஷர்ட்ல போட்டிருந்தீங்க. அது நான் வரும்போதுதான் மாத்தினேன். இப்ப அதுவா முக்கியம்? இல்ல இல்ல, சும்மாதான் கேட்டேன்.
அம்மா தாயே, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு. நீதான் எந்த தப்பும் நடக்காம காப்பாத்தணும். ஹஸ்பண்ட் சார், என்ன மாறி? இந்தாங்க, இந்த விபூதியை வச்சுக்கோங்க. வேண்டாம் மாறி. என்ன ஆச்சு ஹஸ்பண்ட் சார்? இல்ல வேண்டாம். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? அது வந்து நான் குளிக்காம அப்படியே வந்துட்டேன், அதனாலதான். ஓ, அப்போ சரி வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். ஆ